ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி தான். இது வந்து நான் மெட்ராஸ் சமையலேருந்து பார்த்து பண்ணியிருந்தேன். எப்போவுமே மெட்ராஸ் சமையலேருந்து பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே சூப்பராக வரும். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் போட்ட வீடியோ எடுத்து. ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு, இல்லை இடியாப்ப மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பிஞ்ச் அமௌண்ட் சால்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாவோடு நம்ம சேர்க்கணும். அரிசி மாவு, உப்பு, எண்ணெய் இது மட்டும்தான் நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கணும். இதில் நல்லா இடியாப்ப மாவு அளவு விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு. ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லூஸாகவே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா அமுக்கி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், சாஃப்டாக இருக்கும் மாவு கிடைக்கும் கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு எதுவும் ஒட்டி வராது. ஏன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா கூட மாவு உங்கள் கையில் வரும்போதே நல்லா பிசு பிசுன்னு ஓட்டும். நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது கூட மாவு அப்படியே தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை சைஸுக்கு குட்டி குட்டி பாலாக தான் நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி அமுக்கி பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக வரும் பாருங்கள். இது வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டை மாவெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்திங்கனாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். நான் ஒரு 10 நிமிஷம் போல் தான் வச்சேன், கரெக்டாக இருந்தது. பாருங்கள், நல்லா அமுக்கி பார்க்கும்போது நல்லா தெரியும், ஃப்ளஃபியாக இருக்கும். ஒரு உருண்டையுமே தனித்தனியாக தான் இருக்கும், எதுவுமே ஒட்டி வந்திருக்காது. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அது நம்ம இட்லி பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அவங்க சொன்ன ரெசிபி மாதிரியே தான் பொடி பண்ணேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு. உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா 3லேருந்து 4 வரமிளகாலத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், தேங்காயுமே தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை மூடி மட்டும் எடுத்திருந்தேன். அதையும் ஒரு பல்ஸ் மோடு மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்துடும். அந்த கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி கொரப்பாக எடுத்துக்கோங்க, இட்லி பொடி மாதிரி அளவுக்கு. அதுக்கப்புறம் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து மட்டும் போட்டிருக்கேன், உங்களுக்கு கூட தேவைனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு கொழுக்கட்டை மாவுலேயும் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் வெங்காயம் வதங்குற அளவுக்கு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பொடியில் நம்ம சால்ட்டு சேர்க்கலை, அதனால் இதுக்கு வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கொழுக்கட்டையை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டிங்கன்னா எல்லாம், ஏன்னா நம்ம பொடி போடும்போது வானலில் ஒட்டிக்காமல் நமக்கு கரெக்டாக எல்லாமே கொழுக்கட்டையோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு வரும். சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கொழுக்கட்டையோடு சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. பொடி நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொழுக்கட்டையும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். அந்த எண்ணெயிலே நமக்கு அதை கொழுக்கட்டை மேலே ஒட்டி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் போல் கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. நாங்களுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். காஃபியோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் மழை டைம்லலாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டு மெட்ராஸ் சமையல். நான் எப்பவுமே பண்ணியிருக்கேன். அவங்களோட சமையல்லாம் எடுத்து ரொம்ப நல்லா வரும். சின்ன ஒரு உருளைக்கிழங்கு தொட்டுக்கையிலேருந்து பண்ணாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.